ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். அரண்மனையை ஒட்டி வசித்து வந்த பிச்சைக்காரன் ஒருத்தன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு அறிவிப்பை பார்த்தான். அதில் மன்னர் விருந்தளிக்க போகிறதாகவும் அரச உடை அணிந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்கன்னு குறிப்பிட்டிருந்துச்சு. பிச்சைக்காரன் தான் அணிந்திருந்த கந்தல் உடைமை ஒரு முறை பார்த்துட்டு, நிச்சயம் அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டும்தான் ராஜ உடை உடுத்தியிருக்க முடியும் அப்படின்னு நினச்சான். திடீர்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் அந்த மாதிரி எண்ணுகிற அளவுக்கு தனக்குள்ளே ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்கு நடுக்கம் வந்துருச்சு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சு கொண்டு அரண்மனை வாசலை போய் அடைந்தான். வாயிற்காவலன்கிட்ட ராஜாவை பார்க்கணும்னு சொன்னான். அந்த காவலன் அரசர்கிட்ட அனுமதி வாங்கி வந்தான். உள்ளே வந்த பிச்சைக்காரன்ட்ட, என்னை பார்க்க வேண்டும் என்றாயாமே அப்படின்னு அரசர் கேட்டார். ஆமாம், நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கு ஆசை. ஆனால் என்கிட்ட ராஜ உடைகள் இல்லை. என்னை அதிக பிரசங்கி அப்படின்னு நினைக்கலன்னா உங்களோட பழைய ஆடையை அழித்து உதவினா அதை அணிந்து கொண்டு விருந்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக சொன்னான். அதே நேரம் மன்னர் என்ன சொல்வாரோ அப்படின்னு நடுங்கியபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒன்றை வழங்கினார். அந்த உடையை உடுத்தி கொண்டவன் கண்ணாடி முன்னால் நின்று கவனித்தான். தோற்றத்தில் கம்பீரம் மிளர்வதைக் கண்டு வியந்தான். அப்போது மன்னர் அவன்கிட்ட, விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதியுடையவனாகிவிட்டாய். அதைவிட முக்கியமான ஒன்று, இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது. உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னார். கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்ப பத்தனித்தவன் மூலையில் கிடந்த தனது பழைய ஆடைகளை கவனித்தான். அவனது மனம் சற்றே சலனப்பட்டது. ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்து விட்டால் அப்போது நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே அப்படின்னு யோசிச்சவன் சட்டென்னு போய் அந்த பழைய உடைகளையும் வாரிக்கொண்டான். வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை. எங்கே போனாலும் பழைய ஆடைகளையும் சுமந்தே திரிந்தான். மன்னர் அளித்த இரவு விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்க முடியல. அடிக்கடி கீழே விழுந்துவிடும். பழைய துணிகளை சேகரிக்கும் மும்முரத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரிவர ருசிக்க முடியல. அரசர் சொன்னது உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது. அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிளியவோ இல்லை. ஆனால் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது. மக்களும் அவனது ராஜ உடையை கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையை பார்த்தாங்க. அவனை கந்தல் பொதி கிழவன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இறக்கும் தருணத்திலிருந்து அவனை பார்க்க அரசர் வந்தார். அவனது தலைமாட்டில் இருந்த அந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரின் முகம் சோகமாவதை கண்டான். ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்துச்சு. பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளின் மொத்த மகிழ்ச்சியுமே பறித்துவிட்டது. அந்த யாசகனிடம் மட்டுமல்ல, நம் எல்லோரிடம் அப்படி ஒரு அழுக்கு மூட்டை இருக்கிறது. அதனுள் விரோதம், கோபம், கவலை, சோகம், பகைமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்துறதுனால நமது வாழ்வில் வீசுகிற மகிழ்ச்சி அப்படிங்கிற தென்றலை நம்மளால் நுகர முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் செஞ்சிருது. அரண்மனைகளில் கூட இன்று பலர் பிச்சைக்காரர்களாகவே வாழ்கிறாங்க. அனாதை ஆசிரமங்களில் அரசர்களோடு வாழ்வோரும் உண்டு. மனதில் இருக்கிறது மகிழ்ச்சி. வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்து தருது. நமக்கு பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எறியவும் மனசில்லை. நம் வீடுகளில் என்னைக்கோ வாங்கிய பல பொருட்களை நிரப்பி இருக்கின்றன. அவற்றால் எந்த பயனும் இல்லாவிட்டாலும் தூக்கி எறிய மனசில்லை. வீடையே குடோனுக்கு இணையாக மாற்றி குடித்தனம் நடத்துபவர்களும் இருக்கிறாங்க. இல்லத்தை மட்டுமல்ல, உள்ளத்தையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பத்திரப்படுத்தினால் அவற்றின் அழுகல் நாற்றம் உதடுகளின் வழியே சொற்களாகவும் கரங்களின் வழியே செயல்களாகவும் வெளிப்பட்டு வேதனையே விநியோகிக்கும். வெளிச்சத்தை வழங்காது. இதிலிருந்து என்ன தெரியுது? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையே இல்லை. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.